திருக்குறள் உரைப்பாயிரம் பார்ட் 5. இந்திரன் முதலிய இறைவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்தற்குரிய மாந்தருக்கு உறுதியான உயர்ந்தோரால் எடுக்கப்பட்ட முடிவு 4 அவை அறம்பொருள் இன்பமாம் அப்படின்பார். அதாவது வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் துறவரமாகிய காரணவாயால் அன்றி அப்படின்பார். வள்ளுவர் எங்கே கடவுளை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால் துறவரத்தை பற்றி கூறியிருக்கிறார். கடவுளை பற்றி முழுமையாக கூற முடியாது எவனாலும் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தால் உன்னுடைய அறிவாற்றலை வச்சு கடவுளை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் துறவரத்தை பற்றி சொல்லலாம். துறவரத்தை நீ மேற்கொண்டாயானால் இறைவனை பற்றிய ரகசியங்கள் தெரிந்து கொள்ளலாம். புரியுங்களா? அப்போ இல்லறமா துறவரமா சிறந்தது? உண்மையிலேயே சிறந்தது துறவரம். அதைவிட சிறந்தது இல்லறம். எப்படி? ஒருத்தன் 10வது படித்து பாஸ் பண்ணணும்னா 1வது படிக்கலாம். 9வது வரைக்கும் படித்தாதான் 10வது படித்து பாஸ் பண்ண முடியாது. அப்பொழுது இல்லறத்தை ஒருவன் சிறப்பாக நடத்தி பிறகு துறவரம் பூண்டவன் ஒருவனால் தான் இல்லறம் பெருமைகளை கூற முடியும். துறவரம் பூண்ட ஒருவனால் தான் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதாவது 1வது படிக்கும்போது 5 சொல்லு அப்படின்னா சின்ன பிள்ளைங்க 1, 2, 3, 4, 5. பிஹெச்டி படித்தவன்ட்டு 5 சொல்லுன்னா எண்ணிட்டு இருப்பானா வரல வச்சு. அதே போல் துறவரத்தை பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். துறவரமாகிய காரணவாயால் அன்றி அப்படிம்பார், இலக்கண வாயால் கூறப்படாமை அப்படிம்பார். இந்த துறவரம் என்பது என்ன? மிகவும் முக்கியமான விஷயம். 1 விஷயத்தில் சொல்ல முடியாது. தான் இல்லற வாழ்க்கையில் மேற்பட்டு 60 வயசுக்கு மேலே அவருக்கு பிறகு அப்பா அம்மாவை வானப்பிரஸ்தர் அப்பா அம்மா, கிரகஸ்தான் அப்படின்னா குடும்பம் நடத்தவன், வானப்பிரஸ்தர்னா அப்பா அம்மா. பிறகு அவன் என்ன செய்யணும்? நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், எதற்காக துன்பப்படுகிறோம், இதை பற்றி அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் 100 ஆண்டு காலம் வாழ்க. எதுக்கு? கடைசி வயசில் கம்பம் பண்ணிக்கிட்டு நடக்கிறதுக்கு? அப்படி இல்லை. இறைவனை பற்றிய புரிதல் அப்பொழுது தான் புறப்படும். எல்லாரும் 60 வயசோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நாம் எதற்காக மனிதனாக பிறந்தோம், எதற்காக துன்பப்படுகிறோம், எதற்காக இன்பப்படுகிறோம், இதை பற்றி ஆராய்ந்தவன் ஞானி, துறவி. அப்பேற்பட்ட துறவி கூறுவது தான் அறம்பொருள் இன்பம். இதைத்தான் அந்த முன்னுரையில் சொல்கிறாரு. அதன் விரிவாக்கம் அடுத்த வீடியோவில்